நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு ஊழல் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியினால நடத்தப்பட்டது. அதை பத்தின நீதிமன்றங்கள்ல பலவிதமான விசாரணைகள்லாம் வந்துச்சு. எல்லா பத்தியும் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் அது ஒரு சின்ன ரீவிசிட் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அதை பத்தி ஞாபகப்படுத்தி விட்டு இப்ப அந்த கேஸினுடைய கட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதா, என்னென்ன குற்றச்சாட்டுகள், எந்தெந்த மாதிரி தகுடுத்தங்கள்லாம் நடந்திருக்கு, எப்படி எல்லாம் பல உண்மைகள் மறைக்கப்பட்டன, அதை எப்படி ஏஜென்சிஸ் சொல்லக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்ல சிபிஐயோ இல்ல பிஎம்எல்ஏ ஆக்ட் படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளோ இல்ல கோர்ட்டே அதை அனுமதிச்சு ஆமோதிச்சு விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டு எந்த நிலைமைக்கு வந்திருக்கு, அதை எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்க கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஏப்ரல் மாதம் 2025 ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ரெய்டு பண்ணாங்க. அதுல வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் மற்ற பலர், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பலவிதமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இது முக்கியமா எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 988 கோடி ரூபாய், ஒரு ரவுண்ட் ஃபிகரா 1000 கோடி ரூபாய், அதை வந்து வருமானமாக முறைகேடான வழியில அதை வந்து வருமானமா ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அது எந்த மாதிரி வருமானம், எப்படி, எல்லாத்தையும் ஃபர்தரா டீடைல்ஸை பார்க்கலாம். குறிப்பா அதுல வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா, அட்வர்டைஸ்மெண்ட், இந்த நேஷனல் ஹெரால்டு, அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட், அது சார்ந்த 2 ஹிந்தி மற்றும் உருது பத்திரிகைகள், இதுல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பலவிதமான வருமானங்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்ததாக, இந்த அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு இருக்கக்கூடிய பல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாடகைக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தகுடுத்தங்கள்லாம் செஞ்சு வாடகைக்கு விடாமலேயே பல வருமானங்கள் இருக்காங்க. வாடகைக்கு விட்டும் பல வருமானங்களை இவங்க தன்னுடைய சொந்த கணக்குல வரவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை பத்தின இதுதான். இதை தவிர மிக மிக இன்னொரு முக்கியமான கேஸ் என்னன்னாக்கா, 2000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள சொத்துக்களை இவர்கள் அபகரித்துள்ளார்கள். முறைகேடான தவறான வழியில அபகரித்து, அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆக மொத்தம் இதுல எதெல்லாம் வருது அப்படின்னா, அண்டர் பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதன்படி வருகிறது. ஏதோ பலவிதமான பணத்தை பரிவர்த்தனை வந்து இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு யங் இந்தியான்னு ஒரு கம்பெனி, ஏஜேஎல்னு ஒரு கம்பெனி, நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிக்கை, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஐஎன்சியனுடைய அமைப்பு, இதை எல்லாத்துலேயும் ரூட் பண்ணி இங்கேயும் அங்கேயும் சுழற்சி அடித்து பணத்தை பட்டுவாடா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பிஎம்எல்ஏ. முறைகேடான வழியில பணம் சர்க்குலேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஆனா இந்த 2000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள சொத்துக்களை அன்றைய தேதியில கணக்கிட்டு வாங்கியிருக்கிற எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 5000 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஊழல் கேஸ், பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு வருது. அதனால பார்ப்போம் என்ன இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜூன் 2020, ஏப்ரல்ல என்கொயரியில ஆரம்பிச்சது. அப்புறம் ஜூன் 2025 தினந்தோறும் நீதிமன்றங்கள்ல வழக்கு விசாரணை எல்லாம் செய்யப்பட்டு இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னா, டிசம்பர் 16ஆம் தேதி, இந்த மாசம் 16ஆம் தேதி 2025 அன்று எல்லா விசாரணையும் முடிவுக்கு வந்து இறுதியாக ஒரு தீர்ப்பு போன்று சொல்லப்படும் அப்படிங்கிறது. அதாவது இந்த தீர்ப்புக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிறத 16ஆம் தேதி டிசம்பர் 2025க்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. இதுல எப்படி அதை சொல்றாங்கன்னா, அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னா, காக்னிசன்ஸ் ஆர்டர் செய்வாங்க. அதாவது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அறிவாற்றல், புலனாய்வு, பல எவிடன்ஸ், அதை எல்லாத்தையும் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் அப்படின்றது டேட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப டீடைல்ஸ் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். அக்டோபர் 2025 அன்று இதை பேஸ் பண்ணி டெல்லி போலீசார் வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதனுடைய டெல்லி போலீஸுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், இந்த பொருளாதார அடிப்படையிலான குற்றங்கள், அதன் அடிப்படையில வந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்ல இது சீட்டிங் கேஸ்ல வருது, இது செல்லுபடியாகும் இந்த எஃப்ஐஆர் அப்படின்றது உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கோர்ட்டுனா, அதை சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னாக்கா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இதே அடிப்படையில ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யங் இந்தியன் லிமிடெட், ஒய்ஐஎல். இந்த ஒய்ஐஎல் என்னங்கிறத நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தரவா சொல்றேன். நான் இந்த ஒய்ஐஎல் வந்து 50 லட்சம் ரூபாயை ஏஜேஎல் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்து இந்த சொத்தை அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் முக்கியமான செய்தி. அடுத்ததா என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இதை தவிர சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 142
கோடி ரூபாய் இந்த கிரைம் ப்ரோசீட், அதாவது வருமானம்னு சொல்லக்கூடிய இந்த அசட் வந்து ஒரு பக்கம் அது 2000 கோடி, அதை தவிர 1000 கோடி ஒரு முறைகேடு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து வருமானம். 2000 கோடி வந்து மதிப்பிலான சொத்துக்களை களவாடி இருக்காங்க. அதுல குறிப்பா எதை பத்தி சொல்றாங்கன்னா 142 கோடி வந்து கிரைம் ப்ரோசீட்ஸ், குற்றங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்த வருமானம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து எப்ப வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னா நவம்பர் 2023 வரை இது கொடுக்கப்பட்டது. எதனால அப்படின்னா நவம்பர் 2023க்கு பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரி, டெல்லி போலீஸும் சரி, எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதை தவிர பிஎம்எல்ஏ ஆக்ட், இதன் மூலமாக அந்த ஏஜேஎல் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அதனுடைய சொத்துக்கள் மொத்தமான 2000 கோடி அன்றைய மதிப்பில் அது அப்படியே முடக்கப்பட்டது அப்படிங்கிறது. அது வரைக்கும் அந்த சொத்துக்கள்ல இருந்து இவங்க முறைகேடாக பல வருமானங்களை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் முக்கியமான செய்தி. சோ 50 லட்சம் ரூபாய் தான் யங் இந்தியா கொடுத்திருக்கு அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு. அசோசியேட்டட் ஜேர்னல்ஸினுடைய 2000 கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டன. அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்தது நவம்பர் 2023க்கு பிறகு. அதுவரை அதிலிருந்து வருமானமாக முறைகேடாக 142 கோடி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. சம்பாதித்திருக்கார்கள் சொல்லலாமா, கொள்ளையடித்திருக்கார்கள் என்று சொல்லலாமா அப்படிங்கறத உங்க பார்வைக்கு விட்டு விடுங்க. அடுத்ததா என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்கா, யார் யாரெல்லாம் இதுல எப்படி எப்படிலாம் பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேட்கலாம், சார் இந்த யங் இந்தியா என்ன அப்படின்னு. அதை பத்தி பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன், இப்பயே சொல்லிடலாம். யங் இந்தியா அப்படிங்கிறது வந்து 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். இந்த நிறுவனத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இது வந்து மக்களுக்காக சேவை செய்ய போகிறது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் தான். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட், லாப நோக்கு அல்லாத சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு யங் இந்தியன் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த கம்பெனிக்கு மூலதனம்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். நல்ல கவனிங்க, வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் அதற்கான மூலதனம். இந்த மூலதனத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பங்குகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த யங் இந்தியால பங்குகளை யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி, அதாவது இந்த ஷேர் ஹோல்டிங்னு சொல்லக்கூடியது சோனியா காந்தி 38% பங்குகளை வச்சிருக்காங்க, ராகுல் காந்தி ஒரு 38% வச்சிருக்காரு. ஆக மொத்தம் 76% அவங்க கையிலேயே இருக்கு. அவங்க தான் மெஜாரிட்டி. அதை தவிர மோதிலால் வோரா, இவர் முன்னாள் ட்ரெஷரரா இருந்தவர், ஒரு காங்கிரஸ், அவர் வந்து இப்ப இறந்து விட்டார், அவர்கிட்ட 12% இருக்கு. அதை தவிர ஆஸ்கார் பெர்னாண்டஸ், நீங்க உடனே பேரை வச்சு கனெக்டும் பண்ணலாம். அதெல்லாம் அது ரொம்ப சுலபம். இந்த மார்கரெட் ஆல்வா, ஆஸ்கார் பெர்னாண்டஸ், இவங்க எல்லாம் சோனியாவுக்கு பக்கபலமாக, அகமது பட்டேல், இவங்கெல்லாம் சோனியா காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து செயல்பட்டவர்கள். அகமது பட்டேல் கிட்ட ஒரு 12% இருக்கு. சோ இது 24, அவங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியோடது 76, மொத்தம் 100% பங்கு இந்த 4 பேர்கிட்ட இருக்கு. இதுல சோனியா காந்தி ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறது வந்து நல்ல, மோதிலால் வோரா கிட்டையும் ஆஸ்கார் பெர்னாண்டஸ் கிட்ட இருக்கிற ஷேர் வந்து பேரளவுக்கு தான் அவங்க கிட்ட இருக்கு. என்னைக்கு வேணாலும் அந்த ஷேர் இவங்களை சேர்ந்தது தான். ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி அவங்க பேர்ல வச்சிருக்காங்க. இது ஒரு புரிதல் யங் இந்தியாவுக்கு. இந்த யங் இந்தியாவை எந்த மாதிரி இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னதுன்னா, ஒரு மாதிரி சேரிட்டி ஆர்கனைசேஷன், இது எந்த லாப நோக்குமே கிடையாது. ஆனா நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது பலவிதமான டொனேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, பலவிதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்கூடியதுல இவங்க இறங்கி செஞ்சிருக்காங்க. எப்படிப்பட்டது என்னங்கிறத இன்னும் ஒரு சில டீடைல்ஸோட அப்பப்ப இதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா, இந்த யங் இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்திருக்காங்க, பண உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்ற பாருங்க. முதல்ல வந்து தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதல்வரான DK சிவகுமார், இவர் எதுக்காக கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது இப்ப பலவிதமான சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு கர்நாடக மாநிலத்தில். முதல்வர் சித்தராமையா, அவர் DK சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசு பதவியில் அமர்வதற்கு முன்பாக சில உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன. முதல் 2.5 வருடம் சித்தராமையா முதலமைச்சர், அடுத்த 2.5 வருடம் DK சிவகுமார் ஆகிய என்னை முதலமைச்சராக ஆக்குவதாக உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்த போது 5 பேர் அங்க இருந்தாங்க அப்படிங்கிறாரு. அந்த 5 பேர் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்னலாம் பேசணும், ஃபுல் டீடைல் என்கிட்ட இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, சித்தராமையா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மாட்டேங்கிறார். DK சிவகுமாரும் அவருடைய சகோதரரும் டெல்லியில போய் பல MLA-க்களோட சேர்ந்து கூட்டம் போட்டு அங்க உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஒன்றும் நடக்கல.
இவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து அந்த பேர்லாம் சொல்லிடுவேன், யார் யார் என்னென்ன பேசுனாங்கிறத என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, நான் வெளியில எடுத்து இந்த டிகே சிவகுமார் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வரைக்கும் மேல இருக்கும். சும்மா வெளியில வந்திருக்கிறது 25 லட்சம் தான். அதை வந்து டொனேஷனா இந்த யங் இந்தியன் லிமிடெடுக்கு கொடுத்திருக்காரு. சரி, அதுக்கப்புறமா இன்னொரு இதுன்னா, இதுக்கப்புறமா அகமது பட்டேல் அவரும் இதுல இருக்கார். அவரும் இறந்து போய் விட்டார். அவர் இருக்கார். அதுக்கப்புறம் பவன்குமார் பன்சல்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து முன்னாள் காங்கிரஸ்ல இருக்கிறவரோட பொருளாளராக இருந்தார், ட்ரெஷரராக இருந்தார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லப்படுவார். பல முறை அவர் மந்திரியாக இருந்திருக்கார். மன்மோகன் சிங் அரசாங்கத்திலையும் சரி, பலவித மந்திரிகள் பொசிஷன்ல இருந்திருக்கார். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸா கூட இருந்திருக்காரு. அப்பனா பலவிதமான தகவல்கள் சீக்ரெட் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் மினிஸ்ட்ரி. அதுல இருந்து பல தகவல்கள் கண்டிப்பா எடுப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரெஷரா வேற இருந்திருக்காருன்னு சொன்னேன் நான். இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கிட்டத்தட்ட 5.8 கோடி ரூபாய் இந்த நேஷனல் ஹெரால்டுக்கும் இதுவா கொடுத்துருக்காங்க, டொனேஷனா கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா யங் இந்தியனுக்கும் அது டொனேஷனா வந்திருக்கு. சரி, இதெல்லாம் எப்பப்ப நடந்ததுன்னா ஏப்ரல் 22 இந்த மாதிரி ஒரு டிகே சிவகுமார் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, அரவிந்த் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர். அவர் ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எதனால கொடுத்தாருன்னா, அவர் ஓப்பனாவே சொல்றாரு, அகமது பட்டேல் வந்து அப்போ வந்து உயிரோட இருந்தாரு, சோனியா காந்திக்கு ரைட் ஹேண்டா இருந்தாரு. அவர் வந்து என்ன கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு மிரட்டினாரு, நீங்க வந்து இவருக்கு 30 லட்சம் ரூபாய் இந்த இதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு. அதனால நான் அந்த அரவிந்த் சிங் சௌஹான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து 30 லட்சம் ரூபாய் அகமது பட்டேல் கொடுத்த அழுத்தத்தினால நேஷனல் ஹெரால்டுக்கும் இல்ல யங் இந்தியனுக்கும் டொனேஷனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை விட இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து ராஜீவ் கம்பீர் அப்படிங்கிறவர். இவர் வந்து கிட்டத்தட்ட இவரும் ஒரு 25 லட்சம் இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் வந்து டொனேஷன் கொடுத்திருக்காரு. இதே ஏஜேஎல் அப்படிங்கிறதுக்கு, அதாவது அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் மற்றும் இந்த யங் இந்தியனுக்கு. இப்ப இவர் என்ன டிக்ளரேஷன் கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து கோர்ட்ல சொல்லப்பட்ட உண்மைகள், விசாரணையின் போது வெளியில் வந்திருக்கிற உண்மைகள் எல்லாமே. எல்லாத்துக்குமே பத்திரிகை ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரங்கள் அங்கங்க நான் உங்களுக்கு பிரஸ் ரிலீஸோட உங்களுக்கு காமிக்கிறேன். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை மட்டுமல்லாமல் ஒரு நல்ல புரிதலும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, என்னுடைய நம்பிக்கை. சரி, இந்த ராஜீவ் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில சில பதவிகள் வேண்டும் என்பதற்காக நான் அகமது பட்டேலோட டீல் போட்டேன், அதுக்காக டொனேஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவதாக, ஹிமாச்சல் பிரதேஷ்ல மண்டி அப்படிங்கிற கான்ஸ்டிடியூவன்சில தொகுதியில என்னுடைய சனின்லா மாப்பிள்ள, அவருக்கு இந்த மாப்பிள்ளனாலே பிரச்சனை தான் போல இருக்கு. எந்த ஸ்டேட்டா இருந்தாலும், தமிழ்நாடா இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும், இல்ல சோனியா காந்தி குடும்பத்திலே பாருங்களேன், ஒரு மாப்பிள்ள இருக்காரு, அவங்களால பிரச்சனை. அவர் வந்து ஹரியானால இந்த டிஎல்எஃப்ல வாங்கின நிலத்தினுடைய வழக்கு இன்னும் முடிவுக்கு வராம அவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. என்ன ஆக மொத்தம் மாப்பிள்ளைகள் அப்படின்னாலே ஊழல்கள், அதை தாண்டி அதனால பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. சரி, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜீவ் கம்பீர் வந்து என்னுடைய மாப்பிள்ளைக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மண்டி என்ற தொகுதியில 2019க்கு சீட்டு வாங்குவதற்காக, அங்க போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்கேன், டொனேஷன் கொடுத்திருக்கேன். இவர் ஆக்சுவலா டொனேஷன், சீட்டு வேணும்னு சொல்லி பணம் கொடுக்குறவங்க வந்து அதை டொனேஷன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா லஞ்சம் நான் சொல்ல போறாங்க, ஒத்துக்கவா போறாங்க. பட் முறைகேடு நடந்திருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி, இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை தவிர எல்லாருமே என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட இந்த மாதிரி பலவிதமான கணக்குகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 6.9 கோடி ரூபாய் இந்த யங் இந்தியனுக்கு 2018-19 கொடுத்திருக்காங்க. அதை தவிர 19-20 வந்து ஒரு 5.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பணத்தையும் யாருங்க வாலண்டியரா தானாகவே முன் வந்து யாருங்க கொடுக்க போறாங்க? ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து திருப்பதி உண்டியல் அன்னைக்கு வந்து த கிரேட்டஸ்ட் டொனேட்டர், லார்ஜஸ்ட் டொனேட்டர் போர்டு வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனா ஒரு உள்கட்சிக்குள்ளே எல்லாருமே காங்கிரஸ், அதுல சில அமைப்புகள் இருக்கு, யங் இந்தியா ஒரு அமைப்பு, ஏஜேஎல் ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு டொனேஷன் அப்படின்னா அது மணி லாண்டரிங் தான், சர்க்குலேஷன் ஆஃப் மணி தான்.
இதை யாரு தன்னார்வத்தோட கொடுத்துருக்க போறாங்க? எல்லாமே அண்டர் பிரஷர், எல்லாமே ஒரு கண்டிப்பாக வசூலிக்கப்பட்ட தொகை அப்படிங்கிற இதுலதான் இப்ப ஃபைனலா தெரிய வந்திருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இதைத்தான் என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுதான்ப்பா உண்மை. யாரும் வாலண்டியர் எல்லாம் கொடுக்கல, கம்பல் பண்ணி கொடுக்க வச்சிருக்காங்க. அது லாண்டர் ஆயிருக்கு. அந்த பைசா அங்கங்க சுத்தி ஏமாற்றப்பட்டிருக்கு, தகுடுதத்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. சரி, இந்த நேஷனல் ஹெரால்டு என்ன கேஸ் அப்படிங்க அதனுடைய சரித்திர பின்னணியை கொஞ்சம் பார்த்துரும். 1938 நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி ஆரம்பிச்சாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம், முக்கியமானது கூட. ஜவஹர்லால் நேரு மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அன்றைய காலகட்டத்தில் நாட்டினுடைய சுதந்திரம், அதற்காக நம்ம போராடுவது, அதற்காக பல ஆர்டிகளை எழுதி இந்த நேஷனல் ஹெரால்டுல எழுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் எழுச்சியும் கொண்டு வரது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்படும். நல்ல நோக்கம், அதை பத்தி சந்தேகமே வேணாம். பின்னாடி நடந்ததுதான் தகுடுதத்தம். இந்த நேஷனல் ஹெரால்ட்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பங்குதாரர்களாக நேரு ஒரு பங்குதாரர், காங்கிரஸ் கட்சியே ஒரு பங்குதாரர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பல போராட்டக்காரர்கள், அதாவது சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய அன்பளிப்பாக, தங்களுடைய பங்காக இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கு பணம் கொடுத்து உதவியுள்ளார்கள். அவங்க பேர்லாம் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 1054 பங்குதாரர்கள் இந்த நேஷனல் ஹெரால்ட்ல இருந்திருக்காங்க. இவங்களுடைய சந்ததியினருக்கு இப்ப அந்த பங்கு, அதாவது சந்ததியினர் வழி வழியா போகக்கூடிய வகையில அந்த பங்குகள் எல்லாமே சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிரோடு இருந்த அவங்களுக்கோ, இல்ல அவர்கள் இறந்து போய் இருந்தால் அவர்களுடைய சந்ததியினருக்கோ போய் சேர வேண்டிய பங்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1938 இருந்து 47 வரைக்கும் 10 வருஷம் போராடி இருக்காங்க, செஞ்சிருக்காங்க. எல்லா பல முன்னெடுப்புகளும் செஞ்சிருக்காங்க. 47 சுதந்திரம் அடைந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை பொதுவாக ஆக்கியிருக்கணும் இல்லையா? ஆக்கல. காங்கிரஸ் தன்னுடைய பத்திரிகையாக அதை பாவித்து விட்டது, எடுத்துக்கொண்டு விட்டார்கள். தன்னுடைய சொந்த பத்திரிகை, காங்கிரஸ் கட்சியினுடைய சொந்த, சுதந்திர போராட்டத்தில் இருந்த எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. இது தெள்ள தெளிவான உண்மை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ஈவன் நான் இப்பவும் சொல்றேன் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கட்டும், இவங்களை பத்தி எல்லாம் ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டது. அது அப்படியே பாசிட்டிவாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நாமளும் நம்பிக்கிட்டு இருந்தோம். பல தலைமுறைகளாக, 5 தலைமுறைகள் 4 தலைமுறையாக நம்ம நம்பிக்கிட்டு வந்தோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா, அதை தவிர பலவிதமான தகவல் பரிமாற்றங்கள், பலவிதமான உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இதையெல்லாம் புரிய வரும்போது, ஐயோ இப்படி போய் இவங்களை நம்பி 60, 65 ஆண்டு 70 ஆண்டு இவங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டமேன்னு இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல காங்கிரஸால தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு. அது மிகப்பெரிய தவறு, பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைபட்டு வருகிறது. எப்படி அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போரால தான் கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது. அதை தவிர இந்திய வீரர்கள், ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கி விட்டார். சரி, வந்தது போதும்பா, தலைவலி எதுக்கு பரதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டா போதுன்னு ஓடுற நிலைமையில சுதந்திரத்தை கொடுக்கறதோடு இல்லாம பல விதமான இன்னல்களையும் குழப்பங்களையும் நேருவை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த பாகிஸ்தான் பிரிவு, பங்களாதேஷ் பிரிவு, இது எல்லாமே. இன்னைக்கு பங்களாதேஷ், அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த மாதிரி பல, அப்புறம் எல்லை தகராறு, சைனாவோட இருக்கிற எல்லை தகராறு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை, அதை தவிர மதம் சார்ந்த பல இன்னல்களையும் இந்தியாவிற்கு தங்களுடைய அன்பளிப்பு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நேருனுடைய முழு ஆதரவு மற்றும் உதவியோடு ஆங்கிலேயர்கள் செய்த மிக மிக கொடுமையான செயல். எங்களை விரட்டுறீங்களா, உங்களை வச்சு தீக்கிறேன், காலாகாலத்துக்கு நீங்க அவஸ்தப்படணுங்கிற மாதிரி செஞ்சு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம். ஆக நேஷனல் ஹெரால்ட காங்கிரஸ் அபகரித்து விட்டது. யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி அதுக்கு பங்கு அளிப்பு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் தான் நிதர்சனமான உண்மை. சரி, 47க்கு அப்புறம் இது வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது கூட நேஷனல் ஹெரால்ட தவிர இன்னும் 2 பத்திரிகைகளும் இருந்தது. ஒரு ஹிந்தி பத்திரிகை, நவஜீவன் ஒரு பத்திரிகை, இது மாதிரி இது உருதுலயும் ஒரு பத்திரிகை அதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பத்திரிகை நடத்த முடியாது. ஏன்னா அதுக்கு நடுவுல பல பத்திரிகைகள் வந்துட்டாங்க, உண்மை செய்தி எழுத ஆரம்பிச்சாங்க. நேஷனல் ஹெரால்டு வெறும் காங்கிரசுக்கு துதிபாடிக்கிட்டே தான் இருந்தது. அதனால அது ஒன்றும் பெரிய அளவுல மக்கள் கிட்ட எடுபடவில்லை. 2008 நேஷனல் ஹெரால்டு அப்படியே வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த வீழ்ச்சியின் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, 90 கோடி ரூபாய்
அதற்கு கடன் சுமை அதிகரித்தது. இந்த கடன் சுமை அதிகரிக்கும் போது அதனால நேஷனல் ஹெரால்டுனால செயல்பட முடியல. உடனே இங்கதான் தகுடுதத்தம் ஆரம்பிக்குது. 2008ல நேஷனல் ஹெரால்ட யாரு வாங்கி, அதாவது அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் AJL அப்படின்னு ஒரு பத்திரிகை சார்ந்த அமைப்பு தான் அதுவும் அமைக்கப்பட்டது. அந்த அசோசியேட்டட் ஜேர்னல் நேஷனல் ஹெரால்ட டேக் ஓவர் பண்ணிக்கிட்ட மாதிரி காண்பிக்கப்பட்டது. ஆக மொத்தம் இதெல்லாம் நடந்துச்சுங்களா? இப்ப பாருங்க, இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அசோசியேட்டட் ஜேர்னல் இருக்கு இல்லைங்களா, இதை காங்கிரஸ் கபலீகரம் பண்ணுச்சு. அப்படி பண்ணும்போது இந்த நேஷனல் ஹெரால்டு அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு 90 கோடி ரூபாய் கடன் கொடுக்க வேண்டிய நிலையில இருந்துச்சு. இந்த கடனை இந்த யங் இந்தியா இருக்கு பாருங்க, 5 லட்சம் ரூபாய் தான் கேபிட்டல் அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அந்த கடனை கொடுத்துறோம், நேஷனல் ஹெரால்டுக்கு இருக்கக்கூடிய கடனான 90 கோடி ரூபாயை நாங்க கொடுத்துறோம் யங் இந்தியா. யங் இந்தியா யாரோடது? 38% சோனியா காந்தி, 38% ராகுல் காந்தி, 12% மோதிலால் வோரா, 12% அஸ்காத் பெர்னார்ட். இந்த கம்பெனி 90 கோடி ரூபாயை கொடுக்கு. சரி, 90 கோடி ரூபாயை கடனாக கொடுப்பது என்பதை எப்படி மடைமாற்றி அதுல தகுடுத்தம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 50 லட்சம் ரூபாயை யங் இந்தியா அவங்களுக்கு கொடுத்தாங்க. பல டொனேஷன்லாம் கிட்டத்தட்ட 6.5 கோடி ஒரு 2018-19, 2019-20 ஒரு 5.5 கோடி, கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கு. 50 லட்சத்தை தூக்கி உங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மிச்சத்தை என்ன பண்ணாங்கிறது தான் மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லலாம். மிச்சத்தை என்ன பண்ணாங்கன்னா, அந்த 90 கோடி ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அது கடனாக இல்லாமல் அதை நாங்க பங்குகளாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க. கடன் பங்குகளா மாற்றப்பட்டது. இப்ப சில பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சார், நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குதுதான். கடனை பங்குகளாக மாற்றி விட்டால் கடன் சுமையும் வட்டி சுமையும் குறையும். நாளடைவில் அந்த கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும்போது ஈவுத்தொகையா கொடுப்பாங்க. அது நல்லது தானே சார், பல இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது தானே. இது நார்மல் பைனான்சியல் டிரான்சாக்ஷன், இது பைனான்சியல் நார்ம் தான். அது ஓரளவுக்கு எனக்கு பைனான்ஸ் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். ஆமா செய்வாங்க, பல இடத்துல செஞ்சிருக்காங்க, பல கம்பெனிகள் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க நடந்தது, முதல்ல நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிறது 1054 பங்குதாரர்கள் மற்றும் நேரு குடும்பமா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 90 கோடி ரூபாய பங்குகளாக மாற்றும் போது நடந்த ஃப்ராட் எப்படின்னா, 99% பங்குகள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இடம் வந்தது. யங் இந்தியாவிடம் 99% பங்குகள் இவர்களிடம் வந்துவிடும். மிச்சம் இருக்கிற ஒரே 1% பங்கு தான் இந்த 1054 ஒரிஜினல் நேஷனல் ஹெரால்டு பங்குதாரர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் கையில வெறும் 1% போய் சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க, ஆரம்பிக்கும் போது நேரு தனி மனிதர், ஆனா 1054 மற்றவர்கள். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் 99, இவங்க சுதந்திர போராட்ட வீரர்களும் அவர்களுடைய சந்ததியும் இன்னைக்கு 1% ஆக ஆயிடும். இதுதான் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறது.